கைஸ், சென்னை டுட்டியோட பார்ட்டி வீடியோ அது. நம்மளும் கஸ்டமரையும் காரையும் சேஃபாக ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளாம்பக்கத்துக்கு பஸ் ஏறிட்டோம். எங்கே போகிறோம்னா மதுரை போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் எந்தெந்த ஊர் பஸ் எந்தெந்த பிளாட்ஃபாரத்தில் நிற்கிதுன்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. நம்மளும் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். 450 ரூபா டிக்கெட் மதுரைக்கு. நம்ம பஸ்ஸும் ஷார்ப்பாக 6 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு போகும்னு கேட்டேன். காலையில் 3:30க்கு தான் போகும்னு சொன்னாங்க. சரி, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே போக வேண்டியதான். காரில் சீட்டை சாய்ச்சி விட்டு தூங்குற மணிக்கே நம்மளும் சீட்டை நல்லா சாய்ச்சிட்டு தூங்க வேண்டியதான். எந்த ஊருனே தெரில. ஒரு இடத்துல டீ ஸ்டாப் போட்டிருந்தாங்க. நம்மளும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு ரிட்டன் பஸ்ஸில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கும்ன்ட்டு ரிட்டன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 9:30 போல் இருக்கும். எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. நாங்கள் சமயபுரந்தே வரோம், அதனால் நீ திருச்சியில் இறங்கிருந்தாங்க. நானும் திருச்சி வந்தோடனே இறங்கிட்டேன் திருச்சியில். அவங்க காரில் தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் ரிட்டன் நம்ம அவங்க காரில் ஏறி போயிட வேண்டியதான். இவ்வளோ நாள் என் ஃபேஸை மட்டும்தான் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தேன். என் ஃபேமிலியும் காட்டுறேன், வாங்க காலையில் காட்டுறேன். நம்மளோட சுமோவில் ஜம்முன்னு சமயபுரம் வந்துட்டோம். இதுதான் என்னோடய ஃபேமிலி. என் பையன், என் ஒய்ஃபு, என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை வேறையா. கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. எப்பப்பா, நம்மளுக்கு கூட்டம்னாலே ஆகாது. இதில் எப்படி தான் போய் சாமி கும்பிட போகிறோமோ எனக்கும் புரியலை. எல்லா கூட்டத்தையும் எல்லா வரிசையும் கடந்து ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். சமயபுரத்தா தாய் தரிசனம் நல்லா கிடச்சிச்சு. நல்லா நாங்கள் சாமியை கும்பிட்டோம். என் பையன் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறேன். எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. என் பையனை பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரிட்டன் மதுரை கிளம்பியாச்சு. அப்பா நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்தனால அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நானே வண்டியை எடுத்துட்டேன். போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடுவோம்னு சொன்னாங்க. பார்த்தா வீட்டிலேருந்து புளியோரை கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அதனால் நாங்களும் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புளியோரையை சாப்பிட்டதுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சோல. எல்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு தான் தூக்கம் வருது. இருந்தாலும் போகணும்ல வீட்டுக்கு. வாங்க போவோம் வீட்டுக்கு. நானும் என் ஃபேமிலியும் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ ஷேர் பண்ணுங்கள். ஆக்டிங் தேவைப்பட்டால் பிரகாஷை கான்டாக்ட் பண்ணுங்கள்.